in the rain. I am singing. Welcome to Film Fit. This is Sedu, the CEO of Film Fit. அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. அப்புறம் ஒன்றுமே இல்லை, the face of the YouTube channel, இந்த சேனலுக்கு ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் எம்ஐசி ஸ்கிரிப்ட். எம்ஐசினா மை இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஒரு க்யூட்டான சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட். இது வந்து எங்கள் கூட லாஸ்ட் ஒரு 1 year ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. 2025 ஜானில் வந்து அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் லாக் பண்ணோம். நாங்கள் எல்லா ஸ்கிரிப்டுமே யோசிக்கும் போது கண்டிப்பாக இது ஈஸியாக புரியவே கூடாது, கொஞ்சம் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஆடியன்ஸ் கூட விளையாடணும், சிம்பிளாக இருந்தாலுமே அதில் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணணும், கொஞ்சம் பைத்தியம் பிடிக்க வைக்கணும், அப்படி தான் யோசிப்போம். ஏன்னா எங்களுக்கு அதுமாதிரி யோசிக்க வராது. சிம்பிளாக பண்ணிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது இல்லையா. ஸோ தட் நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஜஸ்ட் ஒரு ½ ஃபோன் கால் தான். அந்த ஃபோன் காலே நாங்கள் ஸ்கிரிப்டோட ஐடியாவை எடுத்துட்டோம். ஒரு ரொம்ப சிம்பிள் தான். நீ எப்போ லவ் பண்ண, உனக்கு லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அவங்க லைஃப்பில் நான் அந்த லவ் ஸ்டோரியை சின்னதாக எடுத்து பார்க்கும்போது அது பெரிய கதையாக இருக்கும். அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி லவ் ஸ்டோரி தான். அது ரொம்ப பழசு. என்னடா வெக்கப்படுற, ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன. பட் அந்த ஒன்லைன் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. படம் பாருங்க, எதுக்கு நான் சொன்ன புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன வயசில் லவ் பண்ண சீனியர் அப்போ கிடைக்கல, ஃப்யூச்சரில் கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு ஐடியா. அப்படி கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை உண்மையாகவே பிரச்சனையாக இருக்கா, இல்லை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமாட்டலாம் பெருசாக யோசிக்காமல் லவ்னா லவ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக யோசித்தோம். உனக்கு ஏதோ புரிஞ்சுது, எனக்கே ஒன்றும் புரியல. சைத்ரா வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட். ஸோ பாலிசி தரக்கூடிய ஒரு பொண்ணு, அவனை போய் மீட் பண்ணுறாங்க, பழைய லவ் திரும்ப உள்ள வருது. அந்த ஃபீல் நல்லா போயிட்டே தான் இருந்துச்சு. சம்திங் ஏதோ மிஸ் ஆகிட்டே யோசிக்கும் போது தான் சாயா கம்மி. ஸோ அந்த சாயோட ஒரு கேரக்டர், ரோஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் உள்ளே வரும்போது ஸ்கிரிப்ட் இஸ் மோர் என்கேஜ்மெண்ட். எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு எழுத உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி 1 year ஆச்சு, இன்னை வரைக்கும் அந்த ஹை உள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா ஸ்கிரிப்டுமே இருக்கும், பட் குட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் டே பை டே. இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாமா, எல்லாமே பண்ணுறதா. பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை ஆடியன்ஸ்க்கு மெயினாக பிடிக்கணும். ஏன்னா லவ் த யூனிவர்சல் லாங்குவேஜஸ். அது எந்த அளவுக்கு அழகாக சொல்ல முடியும், ஆக்டிங்காகவும் டைரக்ஷனாகவும் ஸ்கிரிப்டாக டயலாக்ஸாக எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த சாயனை கேட்ட உள்ளே வரும்போது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. யூத்ஃபுல்லா ஆமாண்ணே. என்ன ஹைலைட்னா, டைரக்டர் இருக்கார்ல கொஞ்சம் ஹார்ட்லெஸ் ஃபெல்லோ. எல்லா ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார். இதில் நான் சேஞ்ச் பண்ணாலுமே திட்டுவார், பண்ணாத வேணாம் அப்படியே இருக்கட்டும். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த லவ். எஸ்பெஷலி அவர் எப்பவுமே என்ன ப்ரைஸ் பண்ணது என்னன்னு கேட்டால் டைலாக்ஸ் தான். டைலாக்ஸ் நல்லா இருக்கும், இது சூப்பராக வச்சுக்கலாம்னு சொல்லுவார். இந்த படத்தில் டைலாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டைம்லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் எதையுமே கட் பண்ண வேணாங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாட்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் சைடில் அதை பார்க்கும்போது எல்லாமே இந்த பாயிண்ட் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது, கனெக்டடாக கரெக்டாக இருக்குது, எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ தட் நாங்கள் எதுவுமே எடுக்கல. ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. ஷார்ட் டிவிஷன் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், லுக் வைஸ் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கணும், ரொம்ப டெக்னிக்கலாக போக தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். ரீசன் டெக்னிக்கலாக தெரியாது அப்படிங்கிறது இல்லை, பட் இந்த பர்சன் டெக்னிக் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சிம்பிளாக இருந்தால் அழகாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் தான் எங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ தட் நாங்கள் ஷார்ட் டிவிஷன் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியிருந்தோம். அண்டு பட்ஜெட்டாக பார்க்கும்போது ரொம்ப மினிமல் பட்ஜெட் தான். செலவுக்கு வச்சுக்க 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. ஒரு 8K 9K இருக்குல்ல ப்ரோ, அதுக்குள்ளே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டால் எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் மஸ்டர் ஸ்டுடியோஸ் மதனப்பள்ளியில் இருக்குது, இந்த ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் அது அந்த ஸ்டுடியோ அப்படிங்கிறது. நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத லென்சஸ் அண்ட் லைட்ஸ்
கேமராஸ் ஆல்சோ நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். ராஜா சார் அவர் தான் CEO ஆஃப் த ஸ்டுடியோ. டேரக்டரும் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சி நாங்கள் சுட்டுட்டு வந்துட்டோம் அவருக்கு தெரியாமல். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் திலீப் ஒரு பயங்கரமான ஒர்க் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. சின்ன சின்ன விஷயம் சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இப்படி இன்புட் இருக்குமா, ஒரு டிஓபி இந்த அளவுக்கு இறங்கி வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா சில டிஓபிலாம் பார்க்கும்போது அவங்க உட்காந்து ஃப்ரீயாக வேலை பார்ப்பாங்க, அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, மீட்டரில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க, நான் யாரையும் தப்பா சொல்ல, பட் காமன். பட் இவர் வந்துட்டு எவ்ரி சீன் அந்த ஸ்கிரிப்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு ஸ்கிரிப்ட் எப்படி புரிஞ்சுன்னு தெரியல, ஏன்னா ஹீஸ் தெலுங்கு. ఒక్క అడుగుదానేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. தமிழ் ஸ்கிரிப்ட் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், பட் எப்படி அதை அவ்வளோவாக புரிஞ்சு ஒரு டைலாக்கும் எப்படி வரணும், நீங்கள் இப்படி இல்லைங்க நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்படி பேசுங்க நான் இங்கே கவர் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் பை ஷார்ட்டாக அவர் வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ ஷார்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா அது அவர் தான் காரணம். ஆக்டிங் நானும் பண்ணியிருக்கேன், ஸோ அது ஒன்று. சினிமாட்டோகிராஃபர் பற்றி ஏன் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னா ரீசன் இருக்குது. லவ்னே ஆள் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சார் கதையை. ஸோ அவர் ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபியூச்சர் கண்டிப்பாக அவரோட காம்பவுண்ட் நிறைய ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ். ஆக்டர் நானே தான். வேற யாரு? நான் தான் எல்லா படத்துலையும் இருப்பேன். ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க ஹாய் சார், சென்னையில் இருக்காங்க. ரெட்ரோ, பைசன் இந்த மூவிஸ்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்லேயும் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் எதுவும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, கண்டிப்பாக வெளியே வந்துடும், உங்களுக்கும் பிடிக்கும். அவங்கக்கிட்ட ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 10 months இருக்குமா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. 6 months முன்னாடி சொல்லிட்டோம். சேம் அவங்களுக்குமே ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே ஆக்ட்ரஸ் வர இல்லையா, ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. அப்போது நாங்கள் பேசி சின்ன சின்ன ரீசன்ஸால் கொஞ்சம் ஷூட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் நாங்கள் ஷூராக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஷூட் நடக்கும், நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டோம். ஷூட் பண்ண போகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 weeks முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அப்போ இன்ட்ரெஸ்டோட பேசினாங்களோ சேம் த இன்ட்ரெஸ்ட் இங்கே அவங்க காட்டினாங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ அவங்க பக்கம் ஒர்க் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு விட அதிகமாக அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஷூட்டுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆனதுன்னா ட்ராவல்ஸ் எனக்கு அதிகமாக டைம் எடுத்துச்சு. ஷூட் பண்ணது மதனப்பள்ளி ஆந்திரா ஸ்டேட்டில், நான் இருக்கிறது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில், ஆக்ட்ரஸ் இருக்கிறது சென்னை. ஸோ ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த ட்ராவல் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்க தோணாது. சார்ஜ் மட்டும் தான் போச்சு, பட் என்ன பண்ணுறது, அது பிரச்சனை இல்லை. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பட் நான் வந்து பெங்களூர் இங்கே வந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்கல. ஸோ ஆக்ட்ரஸ்மே சென்னையில் டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க வித் ப்ரிப்பரேஷனோட. ஷூட்டே வந்துட்டு நாங்கள் ஒரு வீட்டில் பிளான் பண்ணியிருந்தோம். டைரக்டருக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலே தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அவங்க. பட் அவங்க ரொம்ப கிரேட். போய் இவர் கேட்ட உடனே ஓகே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பர்மிஷன் கொடுத்தாங்க. பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட் டே அன்னைக்கு அவங்க சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு திங்ஸ் ஆகட்டும். இங்கே மதனப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஊட்டி மாதிரி, ரொம்ப கோல்டு. நாங்கள் வர டைமில் பயங்கரமான கோல்டாக இருந்துச்சு. எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோல்டு எஃபெக்டில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாட் வாட்டர் கொடுக்குறதே ஆகட்டும், வீட்டில் கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி அவங்க சைடில் அவங்க ஃபீலிங் அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்டுக்கு கனெக்டடாக ஒரு இன்னும் எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. செட்டப்லேருந்து கனெக்ட் பண்ணால் ஒரு 12 hours கண்டினியூ ஷூட், எனர்ஜி எல்லாத்துக்குமே. ஸ்கிரிப்டோட அந்த லவ், அந்த பேர்ல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஓபி ஆகட்டும், டைரக்டர் சொல்லவே தேவையில்ல, எப்போவுமே உயிரவங்கத்திலே இருப்பார். சாரிவா என்னன்னே சிரிக்கிறாரு, அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. ஸோ எனக்கு ஹீரோயின் வந்து அதை விட பெரிய எனர்ஜி. அவங்க வந்துட்டு 2 கேரக்டர் பண்ணணும். ட்ரெஸ் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு கேரக்டருக்கு கொஞ்சம் ஃபார்முலா ஆகணும், அனதர் கேரக்டருக்கு கொஞ்சம் மாடல் ஆகணும். ஸோ அந்த கொஞ்சம் மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த கேரக்டர், ஒரு பக்கம் இந்த கேரக்டர் மாறி மாறி நடிக்கிறதுலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. பயங்கரமான எனர்ஜி அவங்கக்கிட்ட. அந்த ப்ராண்டக்ட் கொடுத்த உடனே அவங்க பக்கம் டேக் வரதாகட்டும், அதிகமாக டேக் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சைடு வந்து இது எக்ஸாக்ட் பண்ணி சொல்லலை, பட் ரியலாகவே அவங்க பக்கம் நாங்கள் ஆக்சுவலி ஹாப்பி அவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை.
அப்போ நம்மளாம் வந்து சிங்கிள் டேக் ஆக்டர் தான், நம்ம கண்டுக்காதீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. பண்ண ஷூட்லேயே எடுத்த ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். டப்பிங் அன்றைக்கே வச்சுட்டோம். 8 o'clock ஷூட்டிங் முடிச்சுட்டு பிஃபோர் த ஃபிலிம் டப்பிங்கும் அந்த படத்தை டப்பிங்கும் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண ஹோமோஸ்டார் ஸ்டுடியோஸ் எல்லாம் பண்ணோம். ஷூட் முடித்த ஒரு மேக்ஸிமம் 40 to 45 மினிட்ஸில் எனக்கு இந்த ஸ்டுடியோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுத்தோம். அகைன் ஒரு 9:30 அப்படிங்கும்போது டப்பிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேபி ஈஸ்வரி எங்கள் மேலே கொஞ்சம் காண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டப்பிங் ரீசன் தான். ஏன்னா டப்பிங் முடிஞ்சது விடிய காத்த 4 மணிக்கு முடித்தோம். பிகாஸ் வேறு வழி இல்லை. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? பாதி டப்பிங் அவங்க தூங்கிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. பட் இட்ஸ் அ ஃபன். ஆஃப் த கேமரா அவங்க தூங்கினாலும் ஆன் த கேமரா அவங்க வேற ஆஸ் அ கேரக்டர் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி எங்களுக்கு அவங்களோட எனர்ஜி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஓகே டப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு. ஹைலைட் என்னன்னா, எனக்கு டைலாக்ஸ் கம்மி, அவங்க பக்கம்தான் 2 கேரக்டருக்குமே பேசணும், ப்ளஸ் கொஞ்சம் லென்த்தி டைலாக்ஸுமே இருக்கும். அந்த எனர்ஜியில் கொஞ்சம் கூட குறையாம அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பயங்கரமான எஃபர்ட் அவங்க கொடுத்தது. ஸோ வீடியோக்காகவும் சரி அவங்களுக்காக சரி ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு எவ்வளோ உறுத்துது. பட் ஆஃப் த கேமரா அவங்க சொல்லிட்டாங்க, டேரக்டரை பற்றி சைடுமே பேசல, கலாச்சிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொருக்காக இல்லை, உள்ள இருக்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இஸ் எஃபர்ட்லெஸ். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். எஃபர்ட்லெஸ் மீன்ஸ் அந்த ஒர்க்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிறகு பள்ளி பருவத்தில் கூட எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன டார்ச்சர் பண்ணுவார், இதை டக்குன்னு முடி நம்ம அடுத்து பண்ணலாம், இதை உடனே டார்ச்சர் பண்ணுவார். சம்டைம்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். பட் எல்லாமே ரீசனபிள். எதுவுமே வந்துட்டு அவருடைய சுயநலத்துக்காகவோ எதுவுமே இருக்காது தவிர ஒரு ஆர்ட் சினிமா அப்படிங்கிற மீட்டர்லேயே இருக்கும். அந்த விஷயத்தை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்டு எல்லாமே நான் அடுத்தடுத்து வர படத்தில் பண்ணும்போது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேலே சொல்லு, மேலே. அவருடைய ஒர்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்போவுமே எடிட்டிங் அவர் தான் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு டெக்னிக் கொஞ்சம் பிடிக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசையும் இருக்குது. எல்லா படத்துக்குமே அவர் தான் எடிட்டிங். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நான் சம் மியூசிக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது கரெக்டாக எல்லாமே அலைன் பண்ணி எடுத்து அவர் என்ன விஷயம் எடுத்தாரோ அது கரெக்டாக கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை ஒர்க் பண்ணது டைரக்டர் நந்தேஷ், நான் சேது, ஆக்டர்ஸ் ஈஸ்வரி, டிஓபி திலீப், அப்புறம் கண்டிப்பாக ஹோமோஸ்டார் ஸ்டுடியோஸ் எங்கள் குருநாதர் ராஜா சார். அவரோட ஹெல்ப் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்கள். நான் கேட்ட உடனே ஓகே இந்த பசங்க எப்பவுமே எஃபர்ட் போடுறான்னு சொல்லிட்டு எங்களை நம்பி அவர் கொடுத்தாரு. ரொம்ப என்கரேஜும் பண்ணார். அவர் எப்பவுமே ஓகே பண்ணுங்க, சூப்பராக இருக்கும், என்கரேஜ் பண்ணுங்க, எப்பவுமே அவர் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கும் பெரிய நன்றி, ஹோமோஸ்டார் ஸ்டுடியோஸ்க்கும் பெரிய நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஆக்சுவலி நான் ஒன்று மறந்துட்டேன். நீங்க மறக்காம படத்தை பார்த்துருங்க, கீழே கொடுக்குறேன். பை. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I am singing in the rain. I want more in the rain.